வணக்கம் மரபணு சொந்தங்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? ஆண்களுக்கான தலை போற பிரச்சனை இன்னைக்கு என்னன்னா முடி கொட்டுறது தான். கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சமாவது தலைமுடியோட இருந்துடணும் அப்படின்ற லட்சியம் தான் இப்ப நிறைய பேர்த்துக்கு இருக்கு. இது எந்த அளவுக்கு அவங்கள பாதிக்குதுன்னா, இதுக்காக ட்ரீட்மெண்ட் எங்கேயாவது கிடைக்காதா அப்படின்னு தேடி அதனால உயிரிழக்கிற அளவுக்கு பிரச்சனைகள் வந்ததை நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோல ஆண்களுக்கான மேல் டைப் பால்னஸ், ஆண்ட்ரோஜெனிக் அலோபேசியா எதனால வருது, நம்ம சேனலுக்கே உரித்தான மரபணு காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். மேல் டைப் பால்னஸ், ஆண்களுக்கான அந்த அலோபேசியா, முடி கொட்டுறது அப்படின்ற பேட்டர்ன் என்னது, அது எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்களே கண்டுபிடிக்கலாம். ஆண்களுக்கு அந்த எம் மாதிரி இந்த இடங்கள்ல முடி கொட்ட ஆரம்பிக்கும். மெதுவா அப்படியே அந்த தலை ஏறி இந்த இடங்கள்லையும் இருக்கிற முடி கொட்டிடும். போக போக நடு மண்டையிலையும் ஒரு சொட்டை விழலாம். இதை தான் மேல் டைப் பால்னஸ் சொல்லுவோம். சைடு வழியாகவும் அந்த முடி உதிரும், கொஞ்சம் கொஞ்சமா நடுப்பகுதியை ஆக்கிரமிக்கும். இந்த இடத்துலையும் ஒரு பால்னஸ் வர ஆரம்பிக்கும். ஃபீமேல்ஸ்க்கு இது வராதா அப்படின்னா இல்லை, அவங்களுக்கும் வரலாம். அவங்களுக்கு நடு தலையில ஆரம்பிச்சு கொஞ்சம் சைடா அந்த பால்னஸ் இருக்கும். முன்னாடி எல்லாம் ஒரு நடுத்தர வயதுக்கு மேல இருக்கிற ஆண்களுக்கு நம்ம பார்த்துட்டு இருந்த இந்த முடி கொட்டுறது, பால்னஸ், சொட்டை விழுதல் பிரச்சனைகள் இப்போ ரொம்ப சின்ன வயசுலயே வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். இதற்கான காரணங்கள்ல முக்கியமானது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ். தவறான உணவு பழக்க வழக்கங்கள், ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கிறது, எக்ஸசைசஸ் இல்லாம இருக்கிறது, தூக்கம் இல்லாம இருக்கிறது, பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்காம கிடைச்சதை சாப்பிட்றது, அன்வான்டா உடம்புக்கு தேவையில்லாத ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது, இது எல்லாமே முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. சரி, இது எல்லாம் நாங்கள் கரெக்ட் பண்ணிட்டா போதுமா? எங்க தலையிலிருந்து முடி கொட்டுறதை தடுக்க முடியுமா? மேல் டைப் பால்னஸ் வராம தடுக்க முடியுமா அப்படின்னா இல்லை. அங்கதான் நம்மளுடைய ஜெனட்டிக்ஸ் ஒரு ரோல் பிளே பண்ணுது. முன்னாடி அம்மாவோட அப்பா, அவருடைய தலையை பாருங்க, அவருக்கு என்ன மாதிரியான ஹேர் பேட்டர்ன் இருக்குது அப்படின்றத பாருங்க. கூடவே உங்க அப்பாவோட ஹேர் பேட்டர்ன் பாருங்க. இதை வச்சு நம்மளால ஓரளவுக்கு கணிக்க முடியும் அப்படின்னு ஒரு ரஃபா ஜெனட்டிக் ஐடியாஸ் இருந்துச்சு. இதுக்கு காரணம் எக்ஸ் குரோமோசோம்ல இருக்கக்கூடிய அந்த ஹேர் பேட்டர்ன் டிசைட் பண்ணக்கூடிய ஜீன்ஸ். ஆனா அந்த எக்ஸ் குரோமோசோம் அம்மா மூலியமா மட்டும்தான் ஆண் குழந்தைங்களுக்கு வருது. அந்த அம்மாக்கு அநேகமாக அந்த எக்ஸ் குரோமோசோம் அவங்களுடைய அப்பாட்ட இருந்து வந்திருக்கும். ஸோ இந்த பர்சனுக்கு வந்திருக்கிற எக்ஸ் குரோமோசோம் அம்மா மூலியமா அம்மாவோட அப்பா, அதாவது அம்மா வழி தாத்தாட்ட இருந்து வந்திருக்கும். அப்படின்றதுனால இந்த ஜெனட்டிக் ஃபேக்டரை ஒரு காரணமாக எடுத்துக்கிட்டாங்க. அப்போ அந்த எக்ஸ் குரோமோசோம் வச்சுட்டு எல்லா முடிவுகளையும் எடுத்துட முடியுமா, நம்மளால கணிச்சிட முடியுமானா இல்லை. ஒய் குரோமோசோம்ஸ்லயும் சில ஜீன்ஸ் தலைமுடி பேட்டர்னை டிசைட் பண்றதுக்கான ஜீன்ஸ் இருக்கு. அந்த ஒய் குரோமோசோம் கண்டிப்பா அப்பாட்ட இருந்து தான் வந்திருக்கும். அப்பாவோட ஹேர் பேட்டர்னோட இன்ஃப்ளூயன்ஸும் இந்த பர்சன்ஸ்க்கு இருக்கலாம். அப்போ இது கலந்த விஷயம் தான். அப்பா சைடு அம்மா சைடு இருக்கக்கூடிய அந்த குரோமோசோம், அதுக்குள்ள இருக்கிற ஜீன்ஸ் எல்லாமே தான் இந்த ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு லேட்டர் ஆன் சயின்டிஸ்ட் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ முக்கியமான ஒரு மரபணு ஏஆர் அப்படிங்கிற மரபணு எக்ஸ் குரோமோசோம்ல இருக்கிறது காரணம் அப்படின்னு நினைச்சா கூட அதையும் தாண்டி 280 இருந்து 300 ஜீன்ஸ் இந்த முடியோட பேட்டர்னுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல நம்ம கண்ட்ரோல்ல என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். அப்பாவையும் அம்மாவோட அப்பாவையும் போய் திட்டுறதுக்கு முன்னாடி, உங்களாலதான் எனக்கு தலை சொட்டை விழுந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, நம்ம கையில என்ன விஷயங்கள் இருக்கு இந்த முடி உதிர்வதை, பால்னஸ் வர்றதை தடுக்கிறதுக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் குறைக்கணும், ப்ராப்பரான பேலன்ஸ் டயட் எடுத்துக்கணும், ப்ராப்பர் ஸ்லீப் வேணும், கொஞ்சமாவது எக்ஸசைசஸ் பண்ண வேண்டியது இருக்கும்,
ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் என்விரான்மெண்ட்ல இருக்கீங்க அப்படின்னா மெடிடேஷனும் எடுத்துக்கலாம். நான் இப்ப சொன்னது முடி உதிர்வதற்கு மட்டும் இல்லை, இதை தாண்டி இருக்கக்கூடிய பல மெட்டபாலிக் சிண்ட்ரோம்ஸ், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் ஹையா போறது, இது எல்லாத்தையுமே இது தடுக்க போகுது. அப்போ நீங்க முடி உதிர்தல்ல ஆரம்பிச்சு உங்களுடைய டோட்டல் லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்றப்போ உங்களுடைய ஜென்ரல் ஹெல்த் மெயின்டைன் ஆக போகுது. முடி கொட்டுறது மரபணு பிரச்சனையாக இருந்தா எங்களால இது எந்த விதத்துலையுமே தடுக்க முடியாதா அப்படின்னு நீங்க கேட்கறதே எனக்கு புரியுது. ஆனா நான் இதுக்கு முன்னாடி சில காரணங்கள் சொன்னேன் இல்லையா, இது எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதாவது மரபணு காரணங்கள் இருந்தாலும் இந்த லைஃப் ஸ்டைல் பிரச்சனைகள் மரபணு காரணங்களோட சேர்ந்து ஆக்ட் பண்றப்போ முடி உதிர்தலோட தீவிரம் அதிகமா இருக்கு, சீக்கிரமா வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஜெனட்டிக்ஸ் பிளஸ் நம்மளுடைய வாழ்க்கை முறை இரண்டும் சேர்ந்து தான் உங்களுக்கு எவ்வளவு சீக்கிரமா அந்த பால்னஸ் வருது, எவ்வளவு சிவியரா அந்த பால்னஸ் வருது அப்படிங்கிறத தீர்மானிக்குது. ஸோ மேல் டைப் பால்னஸ் அலோபீஷியாவோட இருக்கிற ஆண்கள், அது வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க முக்கியமா நம்ம கையில் இருக்கிற அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிற அந்த ஆயுதத்தை பயன்படுத்த ஆரம்பிங்க. உங்க ஜென்ரல் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. அதுவே சில பர்சன்டேஜ் அளவுக்கு உங்களுடைய முடி உதிர்வதை, உங்களுக்கு ஏர்லியராக சொட்ட விழறதை தடுக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி நண்பர்களே, வணக்கம்.